ஆட் பண்ண போறோம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுதான் HTML. இந்த விஷயத்த நம்ம எடுத்தாச்சு. இப்போ CSS இதே மாதிரி நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு 3 மெத்தட். கனிகா 3 மெத்தட் சொன்னோம்ல, என்னன்னு சொல்லுமா? என்னதுன்னா ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்க. அப்ப ஓகே, ஒன்றும் இல்லைங்க. இப்போ HTML இருக்கு. ஓகேங்களா? இந்த HTML-ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய CSS-ஐ நான் ஆட் பண்ண போறேன். என்னுடைய CSS-ஐ ஆட் பண்ண போறேன். இதுக்கு 3 மெத்தட் இருக்கு. HTML-ல CSS-ஐ ஆட் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. என்னென்ன அப்படின்னா, இன்லைன், இன்னொன்னு இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மெத்தட்ல நம்ம இந்த HTML-ல டிசைன் பண்ணலாம். ஓகேவா? இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், எதுக்குன்னா இந்த 3 மெத்தட் இருக்கு. ஓகேவா? இதுல எது பெஸ்ட் மெத்தட், எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் எதுக்குன்னா இந்த 2 மெத்தட் இருக்கு அப்படின்னா, லைக் நம்ம இப்போ பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோர் HTML CSS. ஓகேங்களா? அட்வான்ஸ் லைப்ரரிலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பேஜ் எழுதுவாங்க, அந்த பேஜுக்குள்ளாரே ஸ்டைல் எழுதுவாங்க. அது இன்டர்னல். ஓகேவா? இமெயில்னா உங்களுக்கு வருது இல்ல, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த லாகின் பண்ணாலோ சைன் அப் பண்ணாலோ என்ன வரும்னா, ஹாய் ஹாய் சுரேஷ் வெல்கம் டு அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் தான் ஒர்க் ஆகும். எக்ஸ்டர்னல் அப்படின்றது 99% நீங்க பெரிய ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் ரெடி பண்ண போறீங்க யூசிங் பூட்ஸ்ட்ராப் ஆர் ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு அப்படின்னும் போது இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இன்லைன், எக்ஸ்டர்னல், இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், இந்த மூணுத்துக்கும் எப்படி நீங்க இந்த HTML இது லிங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த இன்லைன் எடுத்துப்போம். இன்லைன் அப்படின்னா டைரக்ட்லி, ஓகேவா, டைரக்டா சிஎஸ்எஸ் HTML எலமெண்ட்ஸுக்கு அப்ளை பண்றது, எலமெண்ட்ஸுக்கு அப்ளை பண்றது. அது என்னன்னா டைரக்டா சிஎஸ்எஸ் இது அப்ளை பண்றதுன்னா இது HTML எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. H1 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, H2 இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா HTML எலமெண்ட்ஸ். இந்த இதுக்கு நான் டைரக்டா CSS ஆட் பண்ணுவேன். எப்படி நீங்க ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நம்ம எழுத போறது ஸ்டைல். ஓகேங்களா? அப்ப நம்ம ஸ்டைல் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். சரி, இது இன்லைன் சொல்லியாச்சு. இன்டர்னல்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன? எக்ஸ்டர்னல் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த எக்ஸாம்பிளும் சொன்னேன், திரும்பவும் சொல்றேன். இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்னா, இன்டர்னல் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஒர்க்கிங் ஃபைல்குள்ளாரியே எழுதுது. index.html ஸ்டைல் எழுதுறது இன்டர்னல். அது எந்த பிளேஸ்ல எழுதணும் அப்படின்னா, இந்த ஹெட்டுக்குள்ளார ஸ்டைல் டேகை ஓபன் பண்ணி எழுதணும். ஹெட்டுக்குள்ளார ஸ்டைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. எழுதிட்டு நீங்க CSS எழுதணும். அப்ப எக்ஸ்டர்னல்னா என்னென்ன பண்ணும் அப்படின்னா, வெளியில இருந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணும். style.css. இந்த இடத்துல style.html வைக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டைலிங் மை HTML எலமெண்ட்ஸ். ஓகேவா? அப்ப நம்ம என்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா style.css அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷனை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 3 எலமெண்ட், 3 வழி இருக்குன்னு சொல்லியாச்சு. இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இப்போ இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல். இன்டர்னல்னா ஹெட் டேக்ல எழுதணும். எக்ஸ்டர்னல்னா CSS இப்படின்னு எழுதணும். ஓகேவா? இவ்வளவுதான் வேலை. சரி, இந்த இதை நம்ம என்ன செய்யலாம்னா டைரக்டா CSS HTML எலமெண்ட்ஸ். டைரக்டா அப்படின்னா இது ஒரு HTML எலமெண்ட். இந்த எலமெண்ட்டுக்கு ஆனா ஹெட் டேக்குக்கு அப்படின்னா எழுதலாமானா, ஹெட் டேக் அப்படின்றது இங்க இருக்குது. அதுக்கு ஸ்டைல் எழுதி என்ன பண்ண போறீங்க? ஓகேங்களா? அப்ப நம்ம எதுக்கு எழுதலாம் அப்படின்னா, இந்த பாடி டேக். பாடி டேக் இப்ப இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கு. ஓகேவா? இது பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு H1 ஒன்று போட்டு APJ ட்ரீம் டெக் அப்படின்னு ஒன்று போடுறோம். இப்படி போடுறோம். ஓகேவா? இப்ப இதுக்கு பின்னாடி ஒயிட் கலர்ல இருக்கு. இதனுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்.
இப்போ எனக்கு அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுக்கு தான் இது ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா, இந்த டாக்குமெண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு, கலரை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகேவா, எப்படி அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் இந்த பெயிண்டிங் ஆப்ஷன் வச்சு பண்றேன். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்டைல் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கலரை கொடுக்குறேன். இது ஓகேவா, கலர் ஒயிட் கலர் மாறிடுச்சு. பெட்டிக்குள்ள போன பையன் இப்படி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஒயிட் கலர் அப்படின்றது வேற கலரா மாறிடுச்சு. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா டிஃபால்ட்டா ஒரு விஷயம் HTML கொடுக்குது அப்படின்னா ஸ்டைலை வச்சு நம்மளால அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். புரியுதா? சந்தோஷம். நெக்ஸ்ட் இப்ப இந்த விஷயத்த ஸ்டைல் அப்படின்றத பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த விஷயம் பாடி டேகுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டா நீ என்ன டேக் கொடுத்தாலும் அது வரும். ஓகேவா, இப்ப நான் இதுக்கு என்ன செய்யறேன், H1 டேகுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறேன். H1 டேகுக்கும் என்னால பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தாச்சு. ஆனா இங்க இருக்கிற கண்டென்ட் ஓடி போயிடுச்சு, இங்க இருக்கிறதே போயிடுச்சு. இப்ப நான் இதை சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்னா இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் கலர் செட் ஆகும் அப்படின்றத ஒரு டைம் போயிட்டு நான் அங்க போய் சொல்லிட்டு வர முடியாது. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப்பர் டூல் யூஸ் பண்ண போறேன். ரைட் கிளிக் பண்ணுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க, இங்க பேக்ரவுண்ட் வருதா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பூத கண்ணாடி ஆட்டுற மாதிரி நல்லா இருக்குடா, நல்லா இருக்கா? ஓகே, இப்படி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா கோவிந்த் ஆயிடும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கையோட கையா அதை அப்படியே கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல உட்கார வச்சு இதை எதையா ஒண்ணு சேஞ்ச் பண்றீங்க. சரி, இதே இருந்துட்டு போதும். ஓகேவா, இந்த கலரை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நம்மளுடைய கோடிங்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். ஏன்னா இது டெம்பரவரி சேஞ்சஸ், இது பர்மனெண்ட். இந்த எடிட்டர்ல என்ன இருக்கோ அதை காட்டுறதுதான் ப்ரௌசரோட வேலை. ஓகேவா, நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி பாடி டேகுக்கு மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா டேகுக்குமே கொடுக்கும். ஓகேவா, எக்ஸாம்பிள் இப்போ பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன், H1க்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா, H1க்கு கொடுத்த உடனே இது ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, இது வரைக்கும் வருது. ஏன் இது வரைக்கும் வருது, ஏதாவது ரீசன் இருக்கா? Is there any special reason for that? என்னதுன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட் இல்லனா அதனால ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. இது பிளாக் லெவல் எலிமெண்ட் அதனால ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, அப்ப இது இங்க வந்துச்சு. ஒண்ணு இல்லடா, இந்த கிரீன் கலரு இவ்வளவு தூரம் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட், என்டையர் ரோவை அது எடுத்துக்கும் அப்படின்றாங்க. கரெக்ட். நெக்ஸ்ட் இப்ப இந்த இடம் முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல திரும்ப நான் என்ன செய்ய போறேன், ஆனா அங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன், அது தெரியுது. ஏன் தெரியலன்னா கலர் அந்த மாதிரி இருக்கு. ஏன் தெரியலன்னா கலர் அந்த மாதிரி இருக்கு. இப்ப என்னால இந்த டெக்ஸ்டுக்கான கலரை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, கலரை சேஞ்ச் பண்றேன், அதனுடைய ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்றேன், ஃபாண்ட் ஃபேமிலியும் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா, ஃபாண்ட் ஃபேமிலி, கலரு, ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜாலியாக விளையாண்டு நடக்கிறோம். இப்போ ஃபாண்ட்டோட வெயிட்னா இப்போ பார்த்தா இப்படி இருக்கு. இதை ஆட் பண்ணாமல் பார்த்தோன்னா சின்னதாக இருக்கு. அதாவது டபுள் பட்டா அடிக்கிறது, டிக்கு மேலேயே திரும்ப போய் எழுதுறது தான் ஃபாண்ட் வெயிட். இப்போ நான் அதை ஃபாண்ட் வெயிட் தான் பண்ணுறேன். இப்போ ஒரு 4 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னென்ன அப்படின்றத மறுபடியும் போடுறேன். கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபாண்ட் ஃபேமிலி, அடுத்தது ஃபாண்ட் வெயிட். ஓகே, ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ பெருசு தேவையில்ல, கொஞ்சம் சுருக்கி. ஓகே, இப்போ இந்த எலமெண்ட் எல்லாமே இருக்கு. ஓகே, இன்னொரு எலமெண்ட்டை கூட கொடுத்துட்டேன், குரூப்.
இப்படின்னு கொடுக்குறேன். இந்த எலமெண்ட்டை இந்த பாக்ஸுக்குள்ளார நான் என்ன பண்ண போறேன்னா அலைன்மெண்ட் பண்ண போறேன். எப்படி அலைன்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா சென்டர் ரைட்டு லெஃப்ட், சென்டர் ரைட்டு லெஃப்ட். ஓகேவா? இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு பேர் என்ன சிஎஸ்எஸ்ல அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலர், ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் வெயிட்டு, டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னக்கூடிய 5 ப்ராப்பர்ட்டி. இது 5மே என்னால் யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஓகே, இப்போ இதுக்கே இந்த ஏபிஜே ட்ரீம் டெக்குக்கே யூஸ் பண்ணோமே. இப்போ கலர் ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. வேணாம், ஒயிட்டே போய்க்கிறேன். கலரு போயாச்சு. ஃபாண்ட்டு சைஸு 18 பிக்சல் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹைட்டே காட்டு. ஃபாண்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஹைட்டு காட்டு. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிளில் அது ஏன், அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபாண்ட்டு சைஸு 30ன்னு இருக்கவே ஹைட் அப்படி இருக்குது. இப்போ பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ஹைட்டு மாறிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ 30 அப்படின்றதே வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட ஃபேமிலி. ஓகேவா? டிஃபால்ட்டாக இருக்கிறது எனக்கு தேவையில்லை. கர்சிவ் மேத் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியாச்சு. கலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் சைஸு கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட வெயிட், அது கொஞ்சம் போல்ட் ஆக்க போகிறேன். 100 அப்படின்னா ஒரே ஒரு பட்டை மாதிரி தான் இருக்கு. ஸோ 600 எனக்கு ஓகே. ஆமாம், 600 ஃபைன். ஓகேவா? இப்போ இது தூரம் இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா அலைன்மெண்ட் பண்ண போகிறேன். எண்டுனா இங்கே, ரைட்டுனாலும் அங்கே தான். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், சென்டரே வைக்கிறேன். ஸோ ஒரு ஹெட்டிங் டேகை நான் என்னென்னலாம் மாற்றி வச்சுருக்கேன்னா இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். கலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் சைஸு கொடுத்துருக்கேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் கலர் வேணாம்னா அது இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு இது மட்டுமே போதும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. H1க்கு பேக்ரவுண்டுக்கு கொடுக்கல, இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஃப்ரெஷ் பண்ணணும். இங்கே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து அதை எடுத்துகிட்டு வரும். புரியுதா? Got it? புரியுதுண்ணா. ஓகே, புரியுதுண்ணா. ஓகே, ஒரு நிமிஷம். புரியுது சார். யார் இது? சின்ன பையனை யாரா பேசுறது? ஓகே, நைஸ். ஓகே, இப்போ இந்த கண்டென்ட்டை இங்கே மாற்றிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட், குட்டி பையா, அடுத்து நீ பேசினா நான் கொண்டுருவேன். லோரம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 155 அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸு எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோரம் இப்சம் அப்படின்றது இங்கே கொடுத்தாச்சு. இப்போ கண்டென்ட்டு நமக்கு இங்கே வந்து நிற்குது. ஓகேவா? ஸோ லைக் இப்போ இதை படிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ இதை படிக்கிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு என்னென்னலாம் கொடுத்தோமோ அதை இங்கே கொடுக்க முடியுதா அப்படின்றது செக் பண்ணும். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க முடியுமா, இதனுடைய ஃபாண்ட்டோட சைஸை சேஞ்ச் பண்ண முடியுமா, கலர் சேஞ்ச் பண்ண முடியுமா. ஸோ கொஸ்டின் கேட்காம ஸ்ட்ரெயிட் அவே we have to dive into the action. Color, white color, பீட்டா மாறிடுச்சு, ஒயிட்டு. ஓகேவா? ஃபாண்ட்டு சைஸு 18. ஓகே, 18 பிக்சல். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபாண்ட்டோட ஃபேமிலி.
இந்த மேத் அப்படின்றத கொடுத்துருக்கு. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா இப்படி இருக்கு, இருந்தால் நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இது ஓகே. பேக்ரவுண்ட் கலர் இது கொடுக்க முடியாதா அப்படின்னா ராமராஜன் சட்ட கலர்ல இருக்கா? இருக்கு. சரி, ஓகே, இதை நான் கொடுக்குறேன், வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பேராகிராஃபை கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் அலைன் அப்படின்றத ட்ரை பண்ணிப்போம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் நல்லா இல்லை, ஜஸ்டிஃபை ஓகே. ஸோ இங்கேயும் இதுவாக இருக்கும், இங்கேயும் அந்த கண்டென்ட் வரும். அதுக்காக டெக்ஸ்ட் அலைன், நான் சொன்னது புரிஞ்சிருக்காது. அதாவது இங்கேயும் சேமாகவே வரும். இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும். ஓகே, டெக்ஸ்ட் அலைன் ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுத்துருக்கேன். வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் இது போதும். காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய பேராகிராஃபில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ரெஃப்ரெஷ் பண்ணி, ஓகே, வித்தவுட் சிஎஸ்எஸ் இந்த ஃபைல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஏபிஜே ட்ரீம் டேக் இங்கே போயிருக்கும், இந்த லோரம் எக்ஸல் இங்கே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அதை ஆட் பண்ணதால் நமக்கு இந்த மாதிரி வந்தாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஸ்டில் எனக்கு இது என்னதான் டிசைன் கொடுத்தாலும் இந்த கண்டென்ட்டு எனக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த லைனுக்கும் கொஞ்சம் கேப் விட போகிறேன். முடியுமா அப்படின்னா, நான் காசு கொடுத்தா பேச போகிறோம் கிடையாது. லைன் ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது பேராகிராஃபுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஏபிஜே ட்ரீம் டெக்கு யூஸ் பண்ண என்னன்னா அப்படின்னா, இந்த லைனுக்கு என்னடா H1ல இன்னொன்று வரப்போகிறது கிடையாது. ஓகே, பேராகிராஃபில் தான் நிறைய கண்டென்ட் வரும். அப்போ இது ஒன்றும் ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன செய்ய போகிறேன்னா, லைன் ஹைட், ஓகேங்களா, டிஃபால்ட்டாக ஏதோ சம்திங் பிக்சலில் இருக்க போகுது. 1 பிக்சல் நான் வைக்கிற மாதிரிண்ணே. லைன் ஹைட்டுனா 1 பிக்சல்னா இவ்வளோ தூரம் ஒட்டிட்டு இருக்கு. அப்போ டிஃபால்ட்டாக எத்தனை பிக்சலில் இருந்திருக்குன்னா 18 பிக்சலில் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஒரு லைனுக்கும், அதாவது இந்த லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் 18 பிக்சல் இருந்துருக்கு. இப்போ நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரீடபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். அப்போ என்னுடைய பேஜஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேக்ரவுண்டை எடுத்து விட்டுறேனே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக இருக்கும். இதை நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்பயும் படிக்கலாம், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தேவையே கிடையாது. பேக்ரவுண்டையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த பேஜ் இந்த மாதிரி இருக்கும். லோரம் இப்சம் அப்படின்றது இப்போ நான் ஒரு 30 இப்படி நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இப்படின்னு பேஸ்ட் பண்ணி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அழகாக வந்து நிற்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷனை நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இது வித்தவுட் சிஎஸ்எஸ்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா இருந்திருக்கு. இப்போ வித் சிஎஸ்எஸோட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இது போக நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்த்த வரைக்கும் போதும், இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த டிவ்வுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறதை விட இங்கே எடுத்துகிட்டு ஒரு டிவ் டேக் ஒன்று வச்சுக்கிட்டு இப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு டிவ் டேக்குள்ளார நான் இந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணுறேன். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஸ்டைல் பேக்ரவுண்டு இந்த மாதிரி ஒரு கலரை கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேக்ரவுண்டில் சம் ஹைட் வந்து வந்தாச்சு. வித் வந்து 100% தான் வரணும். ஏன்னா டிவ் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படிங்கிறதால இந்த மாதிரி வந்து. இதுவே இந்த கண்டென்ட் H1 இல்லாததால அது என்னதான் மாறிடுது அப்படின்னா, ஹைட்டே காட்டாது. ஏன்னா டிவ் அப்படின்றது டிவிஷன் பண்ணக்கூடியதான்.
மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும். ஓகேங்களா? அதுல கண்டென்ட் எதா இருந்தா மட்டும்தான் அதுக்கேத்த மாதிரி ஒரு ஹைட்டை கொடுக்குமே தவிர்த்து div அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டா அது என்ன ஃபுல் இதுமா எடுத்துட்டு வந்து கொடுக்கும் பாடி டேக் மாதிரி கிடையாது. பாடி டேக் தான் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் அதனுடைய இடம், அதனால ஃபுல் கலர் வந்துடும். divக்கு அது எவ்வளவு ஹைட்ன்றது மெஷர் பண்ண தெரியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா we have to give the height. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா divல போயிட்டு பேக்ரவுண்ட் கலருக்கு ஹைட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில ஒரு 80 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, 80 பிக்சல் கொடுத்த உடனே இந்த மாதிரி வந்துடுச்சு. நீங்க இன்னுமே இதை இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். அப்ப டிஃபால்ட்டா இது என்னவா இருந்திருக்கு அப்படின்னா 0ல இருந்திருக்கு. ஓகேவா? அதை நான் என்ன செய்யறேன் அப்படின்னா எனக்கு ஏத்த மாதிரி ஒரு 100 பிக்சலுக்கு நான் மாத்திக்கிறேன். ஓகேவா? 100 பிக்சலுக்கு மாத்திக்கிறேன். இப்போ நான் கண்டென்ட் கொடுத்தா இது எப்படி நான் வரும் அப்படின்னா கண்டென்ட்டோட ஹைட் எவ்வளவு தூரம் இருக்கும். இப்போ h1ன்னு இருக்கவே இப்படி இருக்கு. ஓகேவா? இதுவே பேராகிராஃபா இருந்தா என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா பேராகிராஃப் கொஞ்சம் குட்டியா இருந்திருக்கும். அதனால டிஃபரன்ஷியேட்காக நான் காட்டுறேன். பேராகிராஃப் குட்டியா இருக்கிறதால அந்த கண்டென்ட்டுக்கு எவ்வளவு ஹைட்டோ அது மட்டும் தான் இருக்கும். h1க்குன்னு இருக்கவே கொஞ்சம் பெருசா இருந்தது. இல்ல இது மாறிக்கிட்டே இருக்கு, குணங்கெட்ட கழுதியா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஹைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஓகேங்களா? அது கண்டென்ட் சின்னதா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாது. என்னுடைய டிவ்வோட ஹைட்டு 80 பிக்சல் அப்படின்ற மாதிரி வந்து அது நின்று பேசும். புரிகிறதா? புரியுது. ஓகே, சந்தோஷம். ஓகேங்க, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெடி பண்ணி இப்படி எடுத்துன்னு வந்து வச்சோம். இது ஒரு வேலை முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு UL டேக் எடுத்துட்டு வரோம். ஒரு UL டேக். சரி, அதுக்கு முன்னாடி இன்னும் 2-3 குட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். அது என்ன குட்டி ப்ராப்பர்ட்டினா இப்போ AHREFனா போட்டா இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று வருது. ஹேண்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று வருது, கர்சர் மாதிரி ஒன்று வருது. கர்சரே தான் அதே சிம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஏபிஜே ட்ரீம் டெக்கை இங்கே நான் போய் தொடரும்போது வரணும் அப்படின்னா இந்த ஏபிஜே ட்ரீம் டெக்குக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது பாருங்க h1 கர்சர் பாயிண்டர் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? கர்சர் பாயிண்டர் அப்படின்றது வந்துடும். ஓகே, இப்போ நான் இதுக்கு டைரக்டா ஸ்டைலு எழுத போகிறேன். கர்சர் பாயிண்டர் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை வீடியோ பாருங்க. கர்சர் பாயிண்டர் அப்படின்றது வந்தாச்சு. சரி, இப்போ ஏஹெச்ஆர்எஃப்க்கு டிஃபால்ட்டாக ஒரு சில விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த கர்சர் பாயிண்டரை வர வச்சாச்சு. இப்போ டிஃபால்ட்டாக அது என்னவா இருக்குன்னா கர்சர் பாயிண்டர் ஒரு கீழே ஒரு கோடு இருக்கு. எப்படின்னா அது வந்திருக்கு அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்போ இந்த மாதிரி கோடு இங்கே வர வைக்கணும் முடியுமா அப்படின்னா முடியும். கை இந்த ஹேண்ட் சிம்பிளே எடுத்துன்னு வந்தாச்சு. அப்போ கீழே வர வைக்க முடியுமா முடியாதுன்னா வர வைக்க முடியும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்போ இது இருக்கு அப்படின்னா இங்க கீழே கோடு வரணும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன். அதுலேயுமே அந்த டெக்கரேஷனுடைய லைனு எந்த மாதிரி வரணும், இப்படி வரணுமா, வேவ்ல வரணுமா, அந்த மாதிரினா வைக்கலாம். எப்படின்னா அப்படின்னா இது எல்லாமே சும்மா ஒரு என்ன சொல்றதுன்னா போற போக்கில் பார்த்துட்டு போற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் த்ரூ அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓவர் லைன்னா மேலே இந்த யாராச்சும் டிகிரினா படிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், MCA பார் கோடு அப்படின்னா போடுவாங்களே அது ஓவர் லைன். அண்டர்லைன்னா கீழே வரும். சரி, கிராமர் எரர்னா நீங்க ஏதாவது ஒரு இது அதாவது தப்பா டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் கலர்ல இந்த மாதிரி வரும். எனக்கு கலர் மட்டும் மாறலையே அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் லைன் கலர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு நீங்க டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலரு ரெட்டு. இதுதான் பிடிக்கிறது இல்லை, பேக்ரவுண்டு செய்கிறதால கரெக்டாக வருதா?
வரேன், ஒரே லைன்லேயே முடிச்சு விட்டுறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஏதோ ஒன்று சொல்லலாம்னு அண்டர்லைன். ஓகேங்களா, இது முடிச்சுட்டு வரேன். இப்போ இந்த அண்டர்லைனுக்கு இந்த மாதிரி வந்தாச்சு. இப்போ இதனுடைய கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் ஓகே, என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த டெக்ஸ்டோட கலர் என்னவோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதனுடைய ஸ்டைலை கூட மாற்றலாம். பொதுவாகவே என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு லைன் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஏஹெச்எஃப்க்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டிஃபால்ட்டாகவே இருக்கு. எனக்கு அதுக்கு தேவையில்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவையில்லை அப்படின்னு எழுதுவாங்க. நன் அப்படின்னு எழுதும். எழுதிட்டா அது என்னவா போயிடும்னா போயிடும். இப்போ ஏஹெச்எஃப் மாதிரி இல்லாததை நான் என்னவா செஞ்சுட்டேன் அப்படின்னா ஏஹெச்எஃபாக மாற்றிட்டேன். ஓகேவா, ஏஹெச்எஃப் மாதிரி இருக்கிற அந்த அண்டர்லைனை நான் என்ன செஞ்சுட்டேன்னா தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் கோடிங் எழுதிட்டேன். ஓகேவா, அப்படின்னா சிஎஸ்எஸ்ஸால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஓகேவா, சிஎஸ்எஸ்ஸால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்தேன். இதை அப்படியே எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு. அப்போ இது நார்மல் எலமெண்ட்டாகவே மாறிடுச்சு. இப்போ இதை நான் என்னவா மாற்றிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஏஹெச்எஃபாகவே மாற்றிட்டேன். ஓகேங்களா, ஸோ அதை காட்டணும்னு தோணுச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். ஓகேவா, இப்போ நம்ம டைரெக்டாக இன்லைன் ஸ்டைல் எழுதிருக்கோம். இன்லைன் ஸ்டைல் எழுதுறதால என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4-5 ப்ராப்பர்ட்டி வருது, வர வைக்கிறேன். இப்போ யூஎல் டேகுக்கு போயிடுவோம். இந்த யூஎல் டேக்ல எல்ஐ டேக்ல நான் என்ன பண்ணுறேன்னா ஏஹெச்எஃப் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிட்டு ஹோம் அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இது எல்லாமே இங்கே வந்தாச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு இந்த ஏஹெச்எஃப்க்கு இந்த கீழே இருக்கிற கோடை ரிமூவ் பண்ணணும். கீழே இருக்கிற கோடை ரிமூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? டெக்ஸ்ட் டெக்கரேஷனை ஆட் பண்ணணும். ஸ்டைல் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். போயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து 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 போட்டுனே இருக்கும். ஒரே ஸ்டைலில் ரிப்பீட்டடாக நான் எழுதிட்டு இருக்கேன். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்லைன் ஸ்டைலை விட்டுட்டு இன்டர்னலுக்கு வந்துடலாம். இப்போ நான் இங்கே எழுத போகிறது இல்லை. ஓகேவா, ஹெச்டிஎம்எலோடைய எலமெண்ட் இது டைரெக்டாக போய் எழுதுறேன்னா இதையே நான் சிஎஸ்எஸ்லேயே பண்ணலாம். சாரி, இன்டர்னல்லே பண்ணலாம். ஏ டேகுக்கு நான் எழுத போகிறேன். ஏ டேகுக்குன்னு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு அப்படின்னு எழுத போகிறேன். இப்போ ஏ டேக் எங்கெல்லாம் இருக்கு? 1 2 3 4 5 இடத்துலையுமே. அப்போ கோடை அகைன் அண்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல எழுதலாம். ஓகேவா, போட்ட உடனே போயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு டைம் எழுதுறேன், போயிடுச்சு. ஓகேங்களா, அதனால தான் இந்த விஷயத்தை இங்கே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ H1 டேகுக்கு நீ எழுதிட்டு கர்சர் பாயிண்டர்னா கொடுத்துருக்கேன்னா அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது ஸ்டைலு ஓகே, அந்த பேக்ரவுண்ட் கலர்னா கொடுத்தோம்ல அந்த மாதிரி நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இந்த இடத்த நான் விட்டுறேன். அதே மாதிரி எனக்கு இந்த இடமும் இந்த டிவ்வுக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா எப்படி நான் இங்கே டிவ்னு எழுதினாலே ஒர்க் ஆகுது அப்படின்னா எல்லாமே ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டு. டிவ் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டு, H1 ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்டு, யூஎல் எலமெண்ட்ஸ் அதுவுமே ஹெச்டிஎம்எலோட எலமெண்ட்ஸ். அதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸோட பேரை மட்டும் கொடுத்து நான் வேலையை பார்த்துக்கிறேன். ஓகேவா, ஆனால் அதை ப்ராப்பராக கொடுக்கும். இப்போ நான் இதை கொடுத்துட்டு
ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இந்த H1க்கு நான் ஒரு சில டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த டிவ்வுக்குள்ளார H1குள்ளார டெக்ஸ்ட்டு சென்டர் ஃபாண்ட் சைஸு கலரு ஓகே ஃபாண்ட் ஃபேமிலி மேத் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரி, இதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துக்கு நான் இப்படி போட்டுடுறேன். ஓகேவா? அதே விஷயத்த இங்கேயும் போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இன்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு என்னால் டிசைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ டிசைன் பண்ணதே தான் நமக்கு இந்த இடம் இப்படி இருக்கு. இதுவே நம்ம கிட்ட இந்த ஸ்டைலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த பேஜ் மாணவரியா இப்படி வரும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் ஆடிங் சிஎஸ்எஸ் இட் லுக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, இன்னைக்கு சிஎஸ்எஸோட பேசிக்